ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் பெற்றோரின் எதிர்ப்பை மீறி காதல் திருமணம் செய்த தங்கை மீது இருந்த ஆத்திரத்தில் அவருக்கு புத்தாடை பரிசளிப்பது போல நடித்து கடத்தலில் ஈடுபட்ட கௌசல்யா இவர்தான். வேறு சமூகத்தைச் சேர்ந்த சேதுராமன் என்பவரை காதலித்த மகாலட்சுமி அவரையே மணக்க முன்வந்தார். இதற்கு மகாலட்சுமியின் பெற்றோர் சம்மதிக்கவில்லை. இதனால் வீட்டை விட்டு வெளியேறிய அவர் காதலனை கரம் பிடித்ததோடு பாதுகாப்பு கேட்டு பெருந்துறை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். விசாரணைக்கு மகாலட்சுமியின் பெற்றோர் வராத நிலையில் சேதுராமனின் உறவினர் வீட்டில் பாதுகாப்பாக இருக்கும்படி மகாலட்சுமியை அறிவுறுத்தி போலீசார் அனுப்பி வைத்தனர். கடந்த 8ஆம் தேதி மகாலட்சுமிக்கு அவரது அக்கா கௌசல்யா போன் செய்து, உனக்கும் உன் கணவருக்கும் புத்தாடைகள் பரிசளித்து வாழ்த்த விரும்புகிறேன் என கூறியுள்ளார். அதன் பேரில் 9ஆம் தேதி பெருந்துறை பழைய பேருந்து நிலையம் அருகே அனைவரும் சந்தித்தனர். பின்னர் அருகில் உள்ள உணவகத்தில் இருந்து வெளியே வந்ததும் கௌசல்யா, அவரது கணவர் உட்பட 5 நபர்கள் மகாலட்சுமியை காரில் கடத்தி சென்றிருக்கிறார்கள். மகாலட்சுமியை கௌசல்யா, அவரது கணவர் சாதிக் உள்ளிட்ட 5 பேர் கடத்தி விட்டதாக பெருந்துறை காவல் நிலையத்தில் சேதுராமன் புகார் அளித்தார். அதன் பேரில் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்ட போலீசார் சத்தியமங்கலம் அருகே மகாலட்சுமியை மீட்டதோடு கடத்தலில் ஈடுபட்ட கௌசல்யா, சந்தோஷ், சாதிக், லோகேஸ்வரன் மற்றும் தனபால் ஆகிய 5 பேரை கைது செய்து கோவை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய பிறகு கோவை மத்திய சிறையில் அடைத்தனர். கடத்தலுக்கு பயன்படுத்திய காரும் பறிமுதல் செய்யப்பட்டது. பெற்றோர் எதிர்ப்பை மீறி காதல் திருமணம் செய்த தங்கையை அவரது அக்காளே கடத்திய சம்பவம் பெருந்துறை பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.